Hello friends, welcome to our New Shakti channel. Day first, இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபியோடு ஸ்டார்ட் பண்ணலாம். ரெசிபி நேம் தேங்காய் பர்ஃபி. தேங்காய் பர்ஃபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் 1 கப் கோகோனட்டில் பின்னாடி ப்ரௌன் கலர் ஸ்கின் இருக்குல்ல, அதை பீல் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இந்த பெரிய பீசஸ்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு துருவி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெல்லம் 250 கிராம், முந்திரி, ஏலக்காய், நெய். வெல்லத்தை இது போல் பொடி பண்ணி 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா வெல்லத்தில் தூசி மண்ணெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வடிகட்டி வச்சுக்கோங்க. வாணலியில் நெய் எடுத்து வச்சோம்ல, அந்த நெய் எடுத்து போட்டு முந்திரியை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நெய் உருகினோன்னு முந்திரியை ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நெய்யில் முந்திரி இது மாதிரி ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அதே வாணலியில் தேங்காய் பல்ஸ் மோடில் போட்டு திருவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் பல்ஸ் மோடில் போட்டு தேங்காய் திருவி வச்சுருக்கோம் இல்லையா, திருவின தேங்காயை இதே நெய்யில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு வச்சுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக வாட்டர் அப்சர்வ் ஆனோன்னு லைட்டாக ப்ரௌனிஷ் ஆனாலும் பரவாயில்ல, நல்லா டேஸ்ட் தான் கொடுக்கும், இன்னும் வளர்க்காதீங்க. ஆனால் அடுப்பில் மட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க. தேங்காய் இது போல் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு ஒன்று நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மண் தூசி இல்லாமல் வெள்ளைப்பாகை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம். இந்த வெள்ளைப்பாகு இதுதான், இந்த வெள்ளைப்பாகை இதில் ஊற்றிக்கலாம். வெள்ளைப்பாகு அதில் இருக்க தண்ணியில் நல்லா சுண்டி வரணும். சுண்டி வர வரைக்கும் கிளறிட்டே இருங்க. கிண்டிகிட்டே இருக்கும்போது இந்த வாட்டர்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா சுருண்டு வரும். இது நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க, அடி பிடிச்சிடும். நல்லா வாட்டர் அப்சர்வ் ஆகி நல்லா சுருண்டு வருது பார்த்தீங்களா. அவ்வளோதான், நம்ம தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக எல்லாம் பர்ஃபியில் ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் நம்ம ஏலக்காய் தூள் போட்டு ஒரு கிளறிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நெய் தடவி வச்சுருக்க இதில் இந்த பர்ஃபியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது மேலே கொஞ்சம் நெய் விட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல கேஷ்யூ நட், முந்திரி, இதை அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். சூடாக இருக்கு இல்லையா, கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம். நம்ம சுவையான கோகோனட் பர்ஃபி தயார். சூடாகணுன்னு நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். இது போல் கத்தியில் நெய் தடவி பீஸ் போட்டு வச்சுருந்தோம். இப்போ இந்த பர்ஃபி ஆறிடுச்சு. இப்போ நியூ சக்தி சேனலோட ஃபஸ்ட்டு ஸ்வீட் ரெசிபி கோகோனட் பர்ஃபி தயாராகிடுச்சு. இது போல் ரெசிபிஸ் வேணும்னா நம்ம நியூ சக்தி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.